இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு மன்னர் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ராஜபக்ச குடும்பம் அரசியலிருந்தே விலகி இருக்கு ஒதுங்கி இருக்குன்றது சம்பந்தமான விஷயங்கள் தான் கடந்த சில நாட்களாக ஊடகங்களே இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவிலே இருந்தாலும் சரி அதிகம் பேசப்பட்டிருந்தது. பொதுமக்கள் மத்தியிலையும் பேசப்பட்ட விஷயம்தான் ராஜபக்ச குடும்பம் அரசியலிருந்தே ஒதுக்கப்பட்டிருக்கு, அவர்களாகவே விலகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வருடத்துக்கும் அதிகமாக இலங்கையில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தி இருந்த ஒரு குடும்பம் இப்போ கடைசியில் தாங்களாகவே விலகி இருக்கிறாங்க. ராஜபக்ச குடும்பத்துக்கு அரசியலில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் தான் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அரசியலில் ஓய்வுன்றதே கிடையாது, நாங்கள் அப்படி விலகவே இல்லைன்ற கருத்தை மஹிந்த ராஜபக்ச பதிவு செய்கிறாரு. அப்படியா இருந்தால் இதுக்கு பின்னால் சில விஷயங்கள் இருக்குது, அது என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். வசீம் தாஜுதீன் கிரைம் ஸ்டோரிக்கு நீங்கள் தந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் சில சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் கருத்தில் கொள்கிறேன். அது மாதிரி இந்த விஷயத்தை, இந்த டாப்பிக்கை பற்றி அடுத்ததாக கதைக்கலாம்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நிறைய பேர் எதை கேட்டிருக்கிறீங்களோ அந்த டாபிக் அடுத்த சீரீஸாக விரைவிலேயே வரும். அதை முடிஞ்ச அளவுக்கு விரைவிலேயே கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இதே மாதிரியான ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியும் நான் யோசிச்சிருக்கிறேன். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வருகைக்கு பிறகு, அவர் ஜனாதிபதியானதுக்கு பிறகு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கு. அரசியல் கலாச்சாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரியான எண்ணம், நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இப்போ உருவாகியிருக்கு. மக்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மக்களுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய விரக்தியும் அதிருப்தியும் இதுக்கு முதல்ல இருந்தது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் கூட அரசியல்லையும் செய்திகள்லையும் அதிகமான ஈடுபாடு செலுத்துறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய மாற்றமும் கூட. அரசியலில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களும் கூட மாற வேண்டியிருக்கு. அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்களும் அதிகமான ஈடுபாட்டை காட்ட வேண்டியிருக்கு. இந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. எல்லாருக்குமே இருந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இப்போ இருக்கிற, இதுக்கு முதல்ல இருந்து 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கு முதல்ல இருந்த பழைய முகங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நீ புதிய முகங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம், ஊழல் அரசியல்வாதிகள் தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது. அதுக்கு வழி ஏற்படுத்துகிற மாதிரி சில அரசியல்வாதிகள் தாங்களாகவே அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீ அரசியலில் ஈடுபட போகிறது கிடையாது, போட்டியிட போகிறது கிடையாதுன்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் உண்மையாகவே அரசியலிருந்து விலகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமான ஒரு தரப்பு தான் ராஜபக்ச குடும்பம். ராஜபக்ச குடும்பம் அரசியலிருந்து விலகி இருக்கு, ஒதுங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கும் அதிகமாக அரசியல், இலங்கையினுடைய அரசியல் ஆதிக்கம் செலுத்தின ஒரு குடும்பம். அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசியலில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி லங்காதீப ஊடகத்திலையும் ஒரு கட்டுரை கூட வெளியாகி இருந்தது. இந்த அளவுக்கு இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அரசியல் என்றது கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அதுக்கான மிக முக்கியமான காரணம் தான் பொது தேர்தலுக்கான வேட்புமனு பதிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பலருடைய பெயர்கள் அதில் இருக்காதது அதுக்கான காரணம். பாராளுமன்ற தேர்தலில், பொது தேர்தலில் அவங்க போட்டியிடலை என்றதை வச்சுக்கொண்டு அவங்க அரசியலிருந்து விலகி இருக்கிறாங்க, ஒதுங்கி இருக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள்லையும் பேசுபொருளாகி இருந்தது. இது ராஜபக்சர்களுக்கு தோல்வியா என்று கேட்டால் இதை 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று, அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய வருகைக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கூட ராஜபக்சக்கள் சிலர் முன்வராமல் இருக்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியும் ராஜபக்சக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தோல்வியும் பின்னடைவும் கூட. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை யோசிக்கிற நேரத்தில் உண்மையிலேயே ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபக்ச சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் கோட்டாபய ராஜபக்ச, அவர் ஏற்கனவே மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு அங்கங்கே ஓடி திரிஞ்சு திரும்ப ஒரு மாதிரி இலங்கைக்கு நான் 2 பாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஒதுங்கி இருக்கிறார். அப்ப அரசியல்ல அவர் ஏற்கனவே ஒதுங்கி இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரெண்டாவது, சமல் ராஜபக்சவும் இதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்றத்தோட இனி போட்டியிட மாட்டார், அரசியலில் ஈடுபட மாட்டார் என்ற விஷயம் அரசல் புரசலா அந்த காலகட்டத்திலேயே பேசப்பட்டிருந்தது. அடுத்தது பசில் ராஜபக்ச, அவர் எப்படியானவர் என்றது எல்லாருக்குமே தெரியும். நேரடியாக தேர்தலில் போட்டி போடக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அமெரிக்க பிரஜை, தன்னுடைய நாட்டுக்கு அவர் இப்போ போயிருக்கிறார். வழக்கமாக தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஓடிடுவார். பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அரசியலில் திரும்பவும் களம் காண்றது தான் அவருடைய வழக்கமான ஒரு செயற்பாடு. அந்த நோக்கத்தில் அவர் திரும்பவும் அமெரிக்காவுக்கு போயிருக்க முடியும் என்று சொன்னால், இதுக்கு முதல்லையும் கூட அவர் பாராளுமன்ற உறுப்பினராக எப்படி தெரிவு செய்யப்பட்டார், நியமிக்கப்பட்டார் என்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ
அவரும் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் என்று சொல்லியும் சொல்ல முடியாது. இந்த அறகலையவுக்கு பிறகு ராஜபக்ச குடும்பம் விரட்டி அடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பதவி விலகும் போது சொன்ன ஒரு விஷயம் தான், நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறேன், ஆனால் அரசியலிருந்து ஒதுங்குற நோக்கம் எனக்கு கிடையாதுன்றதை பசில் ராஜபக்ச அந்த சந்தர்ப்பத்திலையும் பதிவு செய்திருந்தார். இப்படி ராஜபக்ச 3 சகோதரர்களுடைய அரசியல் பின்புலம் என்றது இதுதான். அடுத்தது மஹிந்த ராஜபக்ச, அவருடைய பெயர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் உள்ளடக்கப்படவும் இல்லை. அதே மாதிரி தேசிய பட்டியலையும் அவருடைய பேர் கிடையாது. சமல் ராஜபக்சவினுடைய மகன் சஷேந்திர ராஜபக்ச, அவர் மொனராகலை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பா இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறாரு. அடுத்தது மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன்களை பொறுத்த வரைக்கும் நாமல் ராஜபக்ச மட்டும்தான் செயற்பாட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேர் தேசிய பட்டியலில் இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதை 2 விதமா பார்க்க முடியும். ஒன்று, வேட்புமனு தாக்கல நாமல் ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் செய்யாம விட்டதுன்றது ஒரு மக்களுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி, ராஜபக்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி. ஆனால் இதை இன்னும் ஒரு விதத்தில் பார்க்குற நேரத்தில் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் சூழ்ச்சியும் சதியும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த பின்னடைவு சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்சட்டை இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு பிறகுதான் இந்த கேள்வி மஹிந்த ராஜபக்சட்டை கேட்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க, அரசியல் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சமூகத்திலையும் ஊடகங்களையும் பேசப்படுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஊடகவியலாளர் மஹிந்த ராஜபக்சட்டை கேட்கிறார். அவர் சொன்ன பதில் தான், அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் ஓய்வு பெறுறது என்ற விஷயமே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லைன்றதை மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு. இதன் மூலமாக அவர் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்ல வாராருன்னு சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். மைக் கிடைச்சிருக்குன்றதுக்காக அவர் சொன்ன ஒரு சாதாரணமான கருத்தை இதை பார்க்க முடியாது. 113க்கும் அதிகமான ஆசனங்களை இந்த பொது தேர்தலில் எங்களால் கைப்பற்ற முடியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால ஆட்சி அமைக்கிறதுக்கான 113 ஆசனங்களை கைப்பற்ற முடியும், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்ற கருத்தை தான் மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு. இது தற்காலிகமான ஒரு ஓய்வுதானே தவிர ராஜபக்ச குடும்பத்துக்கு அரசியலில் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி கிடையாது என்ற விஷயத்தையும் மஹிந்த ராஜபக்ச நேரடியாக சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கிற, விலகி இருக்கிற, ஒதுக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்த கருத்தை சொன்னதும் கூட ஒரு அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகுதான் 113க்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவோம், தற்காலிகமான ஒரு ஓய்வுதானே தவிர இது அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டதாக பார்க்க முடியாது, அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் மஹிந்த ராஜபக்ச பதிவு செய்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ராஜபக்ச குடும்பம் அரசியலை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. மக்கள் தான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கி கொண்டிருக்கிறாங்களோன்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. ராஜபக்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள அரசியலிருந்து ஒதுக்குறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ராஜபக்சர்களாலையும் அவங்க விரும்பினாலும் கூட அரசியலிருந்து ஒதுங்க முடியாது. என்னன்னு சொன்னால் இதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மைத்ரிபால சிறிசேன இரவில் ஒரு தீர்மானமும் பகலில் ஒரு தீர்மானமும் எடுக்கக்கூடிய நபர். அந்த மாதிரி அவர் எடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்மானம் தான் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவிக்கு நியமிக்கிறதுன்றது. 50 நாட்கள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்தார். மஹிந்தவை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக அந்த பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபக்சர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரம்ன்றது தேவைப்பட்டிருந்தது. அதுக்காகத்தான் தற்காலிகம் என்றாலும் கூட மைத்திரியோட சேர்ந்தாலும் பரவாயில்லன்ற அடிப்படையிலையும் மஹிந்த ராஜபக்ச அந்த பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். என்னன்னு சொன்னால் அரசியலிருந்து ராஜபக்சக்களால் நம் முதல்ல சொன்ன மாதிரி விலகவே முடியாது. அதுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணம் தான் அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற ஏராளமான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளும் கொலை குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான விசாரணைகள் புதிய அரசாங்கங்கள் ஆட்சி மாற்றம் நடக்கும் போது தீவிரப்படுத்தப்படும். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவசம் தான் இந்த அரசியல் என்றது. அந்த கவசத்தை கலட்டி வைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ராஜபக்ச குடும்பம் விரும்ப போறது கிடையாது. நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டியது கட்டாயமானது. ஒரு கதைக்கு மஹிந்த ராஜபக்ச ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறைக்கு அனுப்பப்படுறார் என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். இதை கடைசி வரைக்கும் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. என்னதான் மேலோட்டமாக பார்க்குற நேரத்தில் சிங்கள மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரியான தோற்றப்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் கூட மஹிந்த ராஜபக்ச சிறைக்கு அனுப்பப்படுவாரா இருந்தால் அதை கடைசி வரைக்கும் சிங்கள மக்கள் கொண்டாட போறது கிடையாது. ஒரு தரப்பு கொண்டாட முடியும், அது அரசியல் ரீதியான நிலைப்பாடாக இருக்க முடியும். ஆனால் ஒரு தரப்பு மக்களை பொறுத்த வரைக்கும் நாட்டில் யுத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு தரப்பு என்னதான் அவங்க செய்தாலும் கூட யுத்தத்தை வெற்றி கொண்ட குடும்பம், ஒரு ஆட்சியாளர் என்ற
எண்ணம் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ மஹிந்த ராஜபக்சவை சிறைக்கு அனுப்புறதுக்கு வந்து ஒரு தரப்பு மக்கள் கடைசி வரைக்கும் அதை கொண்டாட போறதோ வரவேற்க போறதோ கிடையாது. இப்படி இருக்கிற மக்களோட சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் ராஜபக்சர்களுக்கான ஓரளவு ஆதரவாவது தொடர்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் ராஜபக்சர்கள் அரசியல் இருக்க வேண்டியது கட்டாயமானது. நமக்கு இதெல்லாம் விளங்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்காமல் இருக்குமா என்ன? அப்படியே ராஜபக்ச தரப்பு அரசியலிருந்து விலகி ஒதுங்கி இருக்கிறதா இருந்தாலும் கூட அந்த தீர்மானம் இதற்கு முதல்லையே எடுக்கப்பட்டிருக்கலாம். அறகலை என்று சொல்லி போராட்டம் நடத்தப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து மாளிகையிலிருந்தும் கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்படுறார். ராஜபக்ச குடும்பம் தங்களுடைய உறவினர்களோட நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலைமை உருவாகி இருந்தது. பல இடங்களில் ரகசியமாக மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் அரசியலிருந்து விலகிறோம் ஒதுங்கி இருக்கிறோம்னு சொல்லியிருக்க முடியும். அப்படி அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிற மாதிரி இது ராஜபக்ச குடும்பத்தினுடைய அரசியலில் அவங்க எடுத்திருக்கிற ஒரு தற்காலிகமான ஓய்வு தானே தவிர அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளி கிடையாது. இன்னும் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் ராஜபக்சர்கள் ஏதோ ஒரு வழியில் திரும்பவும் வாரதுக்கான வாய்ப்பும் கூட உருவாக முடியும். அரசியலில் எது வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நடக்க முடியும். ராஜபக்சர்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி மக்களும் தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த தெளிவை வர்ற பொது தேர்தலையும் வெளிப்படுத்துவாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.